ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ஆட்சன்ஸு அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டு க்ளோஸ்னு வந்துச்சு. நான் சைடில் கூட ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஆட்சன்ஸில் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகியிருந்தாலோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நீங்கள் அதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை க்ளோஸ் ஆன அக்கௌண்ட்டை திரும்பவும் ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, பேங்க்கில் போய் ஃபஸ்ட்டு இவங்க கேட்கணும். ஓகேங்களா? பேங்க்கில் போய் என்னாச்சு அப்படிங்கிறது கேட்கணும். ஏன்னா சில நேரத்தில் பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த ஆதார் கார்டு ஆட் பண்ணாமல் இருந்தாலோ, பேன் கார்டு ஆட் பண்ணாமல் இருந்தாலோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு, இல்லை ஆக்டிவ்லேயே இல்லாமல் இருந்தாலோ ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பேங்க்கில் போய் கேட்டு அக்கௌண்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கா இல்லை ஆக்டிவில் இருக்காங்கன்னு கேட்டுக்கணும். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் மற்றபடி இந்த விஷயத்தை செய்யணும். உங்களோட ஆட்சன்ஸ் பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேஜை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்சன்ஸை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது பேமெண்ட் இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் இன்ஃபோவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் அக்கௌண்ட்டுன்னு கேட்கும். அந்த பேமெண்ட் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் யூடியூப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. யூடியூப் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கான ஃபுல் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் ஹவ் யூ கெட் பெய்டுன்னு லாஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கான நம்பர்லாம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ப்ளூ கலரில் மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ் பேமெண்ட் மெத்தட் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய ஒயர் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கான அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆட் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஆட் பேமெண்ட் மெத்தடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஆட் பண்ண வேண்டிய பேங்க் அக்கௌண்ட்டு, ஓகேங்களா, பேங்க் அக்கௌண்ட்டு நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸ்விஃப்ட் கோடு, பேங்க் நேமு, உங்கள் நேமு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே கண்டிப்பாக ஒரு சின்னதாக ஒரு டாட் இருக்கும். அதில் என்ன எழுதியிருக்குன்னா செட்டஸ் பிரைமரி பேமெண்ட் மெத்தட் அப்படின்ட்டு இருக்கும். அதில் டிக் மார்க்கு அவசியம் கொடுக்கணும். ஓகேங்களா? டிக் மார்க்கு கொடுத்துட்டு சேவ்னு கொடுத்துட்டீங்க, டன்னுன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களுடைய பழைய பேஜ் வந்துடும். ஓகேங்களா? அதில் 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதில் பழைய பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, ஆக்டிவ் இல்லாத பேங்க் அக்கௌண்ட்டு, அதை டெலீட் பண்ணி விட்ருங்க. இப்போதைக்கு நீங்கள் ஆட் பண்ணது உங்களுக்கு ப்ரைமரி அக்கௌண்ட்டு அதில் செட் ஆயிரும். அடுத்தது ஆட்சன்ஸில் அடுத்தடுத்து வரக்கூடிய பேமெண்ட் எல்லாமே இப்போ நீங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருக்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தாராளமாக வந்துடும். யூடியூப் ரிலேட்டடாக எந்த டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸ் உடனே வேணும்னா பெய்ட் சர்வீஸ் தான். தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைபர்லாம் 2 நாள் 3 நாளில் வந்துடும். 1000 சப்ஸ்கிரைபர்லாம் பெய்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 80 56 11 80 43 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள்.